நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் ஜோகராஜ். வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தை போன்று மேம்பட்ட சுகாதார சேவைகளை கொண்ட மாகாணமாக வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யப்போவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கேப்பாப்பிலவு மக்களின் காணி பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி. வவுனியா மாவட்டத்தில் மேல்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு விரைவில் காணி உறுதிகள். இலங்கை பிரஜைகளின் சொத்து விவரம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் புதிய சட்டங்கள் ஏதும் உள்ளடக்கப்படவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்லாபிட்டிய தெரிவித்தார். 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என எச்சரிக்கை. மறு அறிவித்தல் வரை மீனவர்களை கடற் செயல்பாடுகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். ஜப்பான் பிரதமர் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி ஆகியோருக்கிடையில் இன்று தென்கொரியாவில் விசேட பேச்சுவார்த்தை. ஐபிஎல் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டி இன்று. மேல் மாகாணத்தை போன்று மேம்பட்ட சுகாதார சேவைகளை கொண்ட மாகாணமாக வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதே தமது நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அந்த இலக்கை அடையும் வகையில் கடந்த 2 வருடங்களில் வடமாகாணத்தில் 4 வைத்தியசாலை பிரிவுகள் திறக்கப்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் வவுனியா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும். வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் திறக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாங்குளம் ஆரம்ப வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சென்றார். புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்திற்கு சென்றபோது ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் கல்லூரியின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிந்த வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் 2 பெண்களுடன் உரையாடி அவர்களின் பிரச்சினையை கேட்டறிந்தார். தமது காணி பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் தெரிவிக்க வாய்ப்பு வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனையடுத்து வடமாகாண ஆளுநரால் இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு சென்று அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டார். காணி பிரச்சினைகள் காரணமாக தாம் உட்பட கேப்பாப்பிலவு கிராமத்தில் வசிக்கும் 56 குடும்பங்கள் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்யுமாறும் குறித்த பெண்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி இந்த பிரச்சினையை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் வடமாகாணத்தில் பெருமளவிலான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதே தமது எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட தம்மை சந்தித்து தமது பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தமைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தமது நன்றியை வெளிப்படுத்தினார்கள். இதேவேளை சுகவீனமுற்று வடமாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் CB விக்னேஸ்வரனை நேரில் சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நலம் விசாரித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்திற்கு நேற்று இரவு சென்ற ஜனாதிபதி அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். அத்துடன் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முக்கிய புகையிரத பாதைகளின் போக்குவரத்து வழமை நிலைமைக்கு தற்போது திரும்பியுள்ளது என புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. வலக்கும்புற புதிய புகையிரத நிலையத்திற்கு அருகில் அதனூடாக பயணித்த புகையிரதத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அந்த இடத்தில் புகையிரத போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதேவேளை கடும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக கொழும்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பாரிய மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் வாகன போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மலலசிகர மாவட்ட சந்தியில் இருந்து தும்முளை சந்தி வரை போக்குவரத்து தடைப்பட்டது. ஜேம்ஸ் பீரிஸ் மாவட்ட சந்தியில் இருந்து ரொட்டுண்டா கார்டன், கொழும்பு 2 பிரூக் பிரதேசம் ஆகியன தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடந்த சில வாரங்களில் கொழும்பு மற்றும் கொழும்பு சுற்றுப்புறங்களில் 59 பாரிய மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன.
இதேவேளை மேலும் 237 மரங்கள் வீழும் தருவாயில் அபாயகரமான நிலையில் உள்ளதாக அரசாங்க மரக் கூட்டுத்தாபனம், இலங்கை ராணுவம் மற்றும் கொழும்பு மாநகர சபை அதிகாரிகள் கூட்டாக இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இலங்கை பிரஜைகளின் சொத்து விவரம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் புதிய சட்டங்கள் ஏதும் உள்ளடக்கப்படவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாபிட்டிய தெரிவித்தார். கடந்த கால விவரங்களோடு ஒப்பிட்டு வரி கட்டணங்கள் செலுத்தாத சொத்து விவரங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதே இதன் நோக்கமாகும். இருப்பினும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கடந்த கால சொத்து விவரம் தொடர்பான சட்டங்கள் இதில் உள்ளடங்காது என ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தினார். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சொத்து விவரங்கள் இலங்கை இறைவரி திணைக்களத்திற்கு இணையதளத்தில் வழங்கப்பட்ட நிரப்பல் படிவத்தின் ஊடாக அறிவிக்க வேண்டும் என்பதே இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்படுகிறது. இந்த சொத்துக்களுக்கு ஏதேனும் வரி அறவீடுகள் இருப்பின் அவற்றை அறவிடுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அது விஷயம் குறித்து உரிய நடவடிக்கைகளை இறைவரி திணைக்களம் மேற்கொள்ளும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் பாதுக்கு, சீதாவக்க பிரதேச செயல பிரிவுகள், டிஎஸ்டி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் தொடங்கொட, வளலவிட்ட, அகலவத்த, பாலிந்துனுவர, ஹொரண, இங்கிரிய, பிளாத்சிங்கல மற்றும் மதுகம அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையுடன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்து, உடுநுவர, கங்க இகல கோரல, யட்டினுவர, உடுதும்பர, பாஸ்பகை கோரல மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்க, கேகாலை, தெஹியோவிட்ட, ருவான்வெல்ல, திரணியகல்ல, யட்டியாந்தோட்டு, பிளாத்கோகுபேட்டிய, வரக்காபோல, மாவனல்ல மற்றும் கலிகமுவா அதனை சூழவுள்ள பிரதேசங்கள், கொத்மலை, அம்புகமுவ மற்றும் நுவரெல்லிய பிரதேசங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தின் நிவிதிகல, பெல்மதுல்ல, ஒப்பநாயக்க, காவத்து, கிரியல்ல, ரத்தினபுரி, அயகம, கலவான, எகலியகுட, குருவிட்ட, பலாங்குட, எலப்பாத்து, இம்புல்பே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. திருகோணமலையிலிருந்து காங்கேசுந்தரை, மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். திருகோணமலையிலிருந்து காங்கேசுந்தரை, மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். கடற்தொழிலில் ஈடுபடுவோர் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னாரிலிருந்து கல்பெட்டி, கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கரையோரத்தை அண்டிய பகுதிகளில் கடல் அலைகள் 2.5 முதல் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டு மக்களுக்கு முழுமையான காணி உரிமையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் மீள் குடியேற்றப்பட்ட மக்களுக்கு விரைவில் காணி உறுதிகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற வவுனியா மாவட்ட உரிமைய காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வவுனியா மாவட்டத்தில் ஒருமைய வேலை திட்டத்தை அமல்படுத்துவதுடன் மேல் குடியேற்றப்பட்ட மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களும் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய 600 முழுமையான காணி உறுதி பத்திரங்கள் இங்கு வழங்கப்பட்டதோடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் 1376 இலவச பத்திரங்களும் வழங்கப்பட உள்ளன.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட மின் தடை தொடர்பில் சுமார் 61,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் சுமார் 4,25,500 வாடிக்கையாளர்களுக்கு மின்சார விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. மழை மற்றும் காற்றினால் மின் கசிவு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை அறிவிக்கிறது. உலகச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் கிசிடா ஃபுமியோ மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி யுன் சொக் யுயோல் ஆகியோருக்கிடையில் இன்று தென்கொரிய தலைநகர் சியோல் நகரில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பமாகி அடுத்த வருஷம் 60 வருஷங்கள் பூர்த்தியாகின்றன. இந்நிலையில் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க இரு நாட்டு தலைவர்களும் இணங்கியிருக்கிறார்கள். ஜப்பான் பிரதமரின் தென்கொரியாவுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் இன்று ஆரம்பமாகிறது. நாளைய தினம் ஜப்பான், தென்கொரியா மற்றும் சீன தலைவர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாட்டிலும் இந்த தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைனின் கிழக்கு பகுதி நகரான கார்கிவ் மீது ரஷ்ய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யுக்ரைன் நாட்டின் மிக பாரிய வர்த்தக பௌதிக வலயங்களை கொண்ட இந்த நகர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக கார்கிவ் பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். அஸ்விஸ்மை 2ஆம் கட்டத்தை வடமாகாணத்தில் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வடமாகாண கிராம உத்தியோகத்தர்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்புரி வேலை திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமையினால் வடமாகாணத்தில் 2ஆம் கட்ட நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெற இருக்கிறது. போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. போட்டி சென்னை மைதானத்தில் இரவு 7:30க்கு ஆரம்பம். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். மாலத்தீவின் வெளிவிவகார அமைச்சு தற்போதைய முறையின்படி இலங்கைக்கு வந்த பின்னர் 30 நாள் சுற்றுலா விசாவை இலவசமாக பெற்றுக் கொள்ள முடியும் என மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. மாலத்தீவு பிரஜைகள் 30 நாட்களுக்கு மேல் தங்குவதற்கு www.srilanka.aevisa.lk என்ற இணையதளத்திற்கு சென்று 6 மாத இலவச விசாவிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாவிற்கு நிர்வாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். தெற்காசியாவில் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களோடு ஒப்பிடுகையில் இலங்கையில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் எண்ணிக்கை 89% தாண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிய வந்திருக்கிறது. தெற்காசிய நாடுகளில் சராசரியாக வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்கள் 65.8% எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை. தென்மேற்கு பருவப்பேச்சு நிலைமை காரணமாக தற்போது பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
சப்ரகமு மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி கிடைக்கலாம். மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யும். கிழக்கு மாகாணத்தில் சிறிய அளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தை போன்று மேம்பட்ட சுகாதார சேவைகளை கொண்ட மாகாணமாக வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யப்போவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கேப்பா பிளவு மக்களின் காணி பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி. வவுனியா மாவட்டத்தில் மீள் குடியேற்றப்பட்ட மக்களுக்கு விரைவில் காணி உறுதிகள். இலங்கை பிரஜைகளின் சொத்து விவரம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் புதிய சட்டங்கள் ஏதும் உள்ளடக்கப்படவில்லை என்று ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்லாபிட்டி தெரிவித்தார். 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கடல் கொந்தளிப்பாகியிருக்கும் என எச்சரிக்கை. மறு அறிவித்தல் வரை மீனவர்களை கடல் செயல்பாடுகளில் தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். ஜப்பான் பிரதமர் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி ஆகியோருக்கிடையில் இன்று தென்கொரியாவில் விசேட பேச்சுவார்த்தை. IPL கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டி என்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்றிரவு 9 மணிக்கு இடம்பெறும்.